என் வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். அமேசானும் ஃப்ளிப்கார்ட்டும் வந்து போன வருஷம் அக்டோபரில் வந்து ஒரு சூப்பரான பெரிய சேல் கொண்டு வந்தாங்க. என்ன சேல்னா தீபாவளி சேல். இப்போ வந்து இந்த மாதமும் வந்து ஒரு புது சேல் வரப்போகுது, ஒரு பெரிய சேல் வரப்போகுது அமேசான் ஃப்ளிப்கார்ட் தரப்புலேருந்து. என்ன சேல்னா இப்போ வந்து இந்த மாதம் 26 அன்னைக்கு வந்து ரிப்பப்ளிக் டே வந்து வரப்போகுது. அந்த ரிப்பப்ளிக் டேக்கு வந்து இந்த அமேசான் ஃப்ளிப்கார்ட்டும் வந்து ஒரு மிகப்பெரிய சேல் கொடுக்க போகிறாங்க. கூட வந்து டேட்டும் ரிவீல் ஆயிடுச்சு, அதுக்கு ஒரு பேர் ரிவீல் ஆயிடுச்சு. அமேசான் வந்து அந்த பேர் வந்து த கிரேட் ரிப்பப்ளிக் டே சேல்னு வச்சுருக்காங்க. ஃப்ளிப்கார்ட் வந்து ஒரு சாதாரணமாக ரிப்பப்ளிக் டே சேல்னு வச்சுருக்காங்க. இந்த ஆஃபர் வந்து என்னைக்கு ஸ்டார்ட் ஆகி என்னைக்கு முடியுதுன்னா, இது வந்து 14 ஜனவரிலேருந்து 19 ஜனவரிக்கு இந்த ஆஃபர் நடக்க போகுது. நீங்கள் வந்து அமேசானில் நீங்கள் வந்து ப்ரைம் யூஸ் பண்ணுறீங்க, கூட ஃப்ளிப்கார்ட்டில் வந்து நீங்கள் வந்து ப்ளஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ஒன் டே முன்னாடி நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அந்த ஒரு ஆப்ஷனும் இருக்குது. நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுருந்தீங்கன்னா 13 ஜனவரி நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து இந்த ரெண்டு பிளாட்ஃபார்ம்லேயும் வந்து என்னென்ன ஃபோன்ஸ்க்கு ஆஃபர் கொடுக்குறாங்க பார்க்க போகிறோம். அமேசானில் கொடுக்குற ஃபோனுக்கு வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தர மாட்டாங்க, மேக்ஸிமம் ஃப்ளிப்கார்ட்டில் தர ஃபோனுக்கு அமேசானில் தர மாட்டாங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து ரெண்டுமே பார்க்க போகிறோம். ரெண்டு பிளாட்ஃபார்ம்லேயும் வந்து என்னென்ன ஃபோன்ஸ் சூப்பராக டீல்ஸ் தர போகிறாங்கன்னு பார்க்க போகிறோம். இந்த ஆஃபர் அவங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்ட்லையும் சரி ஐஃபோன்லையும் சரி ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக சொல்ல போனால் ஐஃபோனில் வந்து ரொம்ப சூப்பரான டீல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஆஃபரை வந்து கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. ரொம்ப சூப்பரான டீல்ஸ் கிடைக்க போகுது. முதல் வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறமா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த ஃபோன் வாங்க பிளான் பண்ணுறாங்க, எல்லாரும் வந்து ஆஃபருக்காக வெயிட் பண்ணுறாங்கன்னா இது அவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள் வீடியோ. அப்போ அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக போகுது. இப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் அப்புறமா இந்த சூப்பரான வீடியோஸ் நீங்கள் பார்த்துக்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பார்த்துக்கொண்டு கௌதம் சேனல், வாங்க வீடியோக்குள்ளே போய் செஞ்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து அமேசான்லையும் சரி ஃப்ளிப்கார்ட்லையும் சரி ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் கொடுக்க போகிறேன்னு சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஃப்ளிப்கார்ட் ஃபுல்லாக பார்ப்போம். ஃப்ளிப்கார்ட் ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் அமேசானுக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து என்ன ஃபோன் தர போகிறாங்கன்னா, சாம்சங் தரப்புலேருந்து சாம்சங் கேலக்ஸி S21 FE. இந்த ஃபோனை வந்து ப்ரீவியஸாக 2 வருஷம் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஒன்று வந்து எக்ஸ்என்எஸ் ப்ராசர், இன்னொன்று வந்து ஸ்னாப்ட்ராகன் ப்ராசர். ரெண்டு வேரியண்ட்டுக்கும் வந்து ஆஃபர் வரப்போகுது. இந்த ஆஃபருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த ஃபோனோட ஸ்பெக்ஸ் பற்றி பார்த்துடலாம். இந்த ஃபோனில் உங்களுக்கு வந்து 6.4 இன்ச்க்கான ஒரு ஃபுல் HD ப்ளஸ் அது ஸ்னாப்ட்ராகன் 888 ப்ராசர் வரப்போகுது. அப்புறமா ரியரில் 12+12+8 மெகாபிக்சல் கேமரா OIS சப்போர்ட் இருக்குது. 32 மெகாபிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா, 4500 mAh பேட்டரியும் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஃபோனோட ப்ரைஸ் வந்து 39,999 ருபீஸ் போட்டிருக்கு. இப்போ நீங்கள் இந்த ஃபோன் ஆஃபரில் வாங்குறதா இருந்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட்டாக ஒரு 8,000 இல்லை 9,000 கம்மியாகி 30,000 வந்து 33,000 வரும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அஃபிஷியல் அவங்க தரப்புன்னு சொல்லலை, பட் வந்து ப்ரீவியஸாக இருக்கிற சேல் கம்பேர் பண்ணும்போது இவ்வளோ தான் வரும்னு தெரிய வந்திருக்கு. நீங்கள் வந்து இந்த ஃபோன் வாங்குறதா இருந்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் 33,000 வர வாய்ப்பு இருக்குது. அதுவும் வந்து கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணிங்கன்னா கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எந்த கார்டுங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணல, போட்டு வந்து பார்ப்போம். கண்டிப்பாக இந்த ஃபோன் செக் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு மெட்டல் பாடி கொடுத்துருப்பாங்க, கூட வந்து நல்ல ஒரு ப்ராசர் கொடுத்துருக்காங்க. ஓவரால் சாம்சங்காக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா சூப்பராக வாங்கிக்கலாம். நல்ல ஒரு ஃபோனே சொல்லலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஃபோன் பற்றி பார்க்கலாம். என்ன ஃபோன்னா மோட்டோரோலா தரப்புலேருந்து இந்த மாதம் வந்து ஒரு புது சேல் வரப்போகுது ஃப்ளிப்கார்ட்டில். என்ன ஃபோன்னா மோட்டோ எட்ஜ் 40 நியோ. இந்த ஃபோனை வந்து ஒரு 2 மாதம் முன்னாடி லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஒரு சூப்பரான ஃபோனே சொல்லலாம். 25,000 பட்ஜெட்டில் வந்து ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் கொடுத்துருந்தாங்க. IP ரேட்டிங்லாம் கொடுத்துருந்தாங்க. கூட வந்து ப்ராசர் எல்லாமே சூப்பராகவே இருந்துச்சு. இந்த ஃபோன்லேயும் வந்து ஏகப்பட்ட சேல்ஸ் கொடுக்க போகிறாங்க. என்ன ஸ்பெக்ஸ்னு முதல்ல பார்த்துடலாம். இந்த ஃபோன் நம்மளுக்கு வந்து 6.55 இன்ச்க்கான ஒரு ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே, டைமென்சிட்டி 7030 ப்ராசர் மற்றும் 50+13 மெகாபிக்சலுக்கான ரியர் கேமரா, 32 மெகாபிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா, 5000 mAh பேட்டரியும் கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் இப்போ வந்து 23,000 ருபீஸ் கொடுக்குறாங்க. பட் நீங்கள் ஆஃபரில் வாங்குறதா இருந்தீங்கன்னா 20,000 ருபீஸ் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப கம்மியாக சொல்லலாம். இப்போ இந்த கார்டு ஆஃபர்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கம்மியாகவே இருக்க போகுது. உங்களுக்கு வந்து இந்த ஃபோனில் சூப்பரான ஃபீச்சர்ஸ் இருக்குது. இந்த பட்ஜெட்க்கு வந்து யாருமே இப்படி கொடுத்ததில்லை. உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ப்ராசர் இருக்குது, கேமரா இருக்குது, பேட்டரி இருக்குது, கூட வந்து நல்ல ஒரு IP ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஓவராலாக சூப்பராக இருக்க போது, ப்ளோட்டர்ஸ் இருக்க போது கிடையாது. அந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மோட்டோ எட்ஜ் 40 நியோ கண்டிப்பாக வாங்கி பார்க்கலாம். இப்போ நம்ம மூணாவது ஃபோன் பற்றி பார்க்க போகிறோம். என்ன ஃபோன்னா பிக்சல் வந்து இந்த ஆஃபரில் வந்து Pixel 7a ஒரு சூப்பரான ஆஃபர் கொண்டு வராங்க. இந்த ஆஃபர் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஃபோனுடைய ஸ்பெக்ஸ் பற்றி பார்த்துடலாம். இந்த ஃபோன் உங்களுக்கு வந்து 6.1 இன்ச்க்கான ஒரு ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. டென்சர் G2க்கான ப்ராசர் மற்றும் 64+13 மெகாபிக்சலுக்கான ஒரு OIS கேமரா, 13 மெகாபிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமராவும் இருக்குது. இந்த ஃபோனில் உங்களுக்கு வந்து 4300 mAh ஒரு மேசிவ் பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் நீங்கள் இன்றைக்கி வாங்குறதா இருந்தீங்கன்னா 40,000 ருபீஸ் நீங்கள் பே பண்ணி வாங்க வேண்டியதாக இருக்கும். பட் ஆஃபரில் வாங்கினீங்கன்னா அரௌண்ட் 7,000 ருபீஸ் கம்மி பண்ணி 33,000 வாங்க முடியும். அந்த மாதிரி ஆஃபர் கொடுக்குறாங்க. நல்ல ஒரு ஆஃபர்னே சொல்லலாம். இந்த ஃபோனில் வந்து அட்வான்டேஜ் பொறுத்தளவுக்கு இந்த ஃபோனில் கேமரா சூப்பராக இருக்கும், கூட வீடியோவும் நல்லா எடுத்துக்கலாம். இந்த ஃபோனோட டிஸ்அட்வான்டேஜ் பற்றி பார்த்துலாம். இந்த ஃபோனில் உங்களுக்கு வந்து ஹீட்டிங் இஷ்யூ கண்டிப்பாக வரும். நீங்கள் வீடியோ அதிகமாக ஷூட் பண்ணிங்கன்னா அந்த ஒரு இஷ்யூவும் இருக்கக்கூடிய. இந்த ஃபோனில் வந்து ப்ராசர் பொறுத்தளவுக்கு ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசர்லாம் கிடையாது. உங்களுக்கு வந்து மீடியமான ப்ராசர் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கேமிங்காக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்காதீங்க. ஒரு நார்மலான யூசேஜ்க்காக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சூஸ் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். Pixel 7a இதுவும் நல்ல ஆஃபர் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம ஃபோர்த் ஃபோன் பற்றி பார்க்க போகிறோம். என்ன ஃபோன்னா iPhone 14. இந்த iPhone 14 வந்து இந்த தீபாவளி ஆஃபருக்கும் வந்து ஏகப்பட்ட
ஆஃபர்ஸ் கொண்டு வந்தாங்க. பட் வந்து கொஞ்ச நேரத்தில் வந்து ப்ரைஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அந்த ஆஃபரில் நீங்கள் நிறைய பேர் வாங்க முடியும்னு நினச்சிங்கன்னா கவலைப்படாதீங்க. இந்த மாதம் நீங்கள் ஆஃபரில் வாங்கிக்கலாம், அதே ப்ரைஸ் கொடுக்குறாங்க. இந்த ஃபோனோட குயிக்கான ஸ்பெக்ஸ் பற்றி பார்த்துடலாம். இந்த ஃபோன் உங்களுக்கு வந்து 6.1 இன்ச்சுக்கான ஒரு சூப்பர் ரெட்டினா டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அப்புறமா A15 பயோனிக்கான ப்ராசர் மற்றும் இந்த ஃபோனில் 12+12 மெகாபிக்சலுக்கான ஒரு ரியர் கேமரா கூட வந்து 12 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருந்தாங்க. இந்த ஃபோன் உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் வாங்குறாதீங்கன்னா, அதாவது 120 GB வாங்குறாதீங்கன்னா 60,000 நீங்கள் கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்கும். பட் நீங்கள் ஆஃபரில் வாங்குறாதீங்கன்னா அரௌண்ட் 53,000 55,000 நீங்கள் வாங்கிக்கலாம்னு சொல்கிறாங்க. ரொம்ப கம்மியாக சொல்லலாம். இப்போ நீங்கள் போன ஆஃபரில் வந்து நீங்கள் வாங்க மறந்துட்டீங்கன்னா இந்த ஆஃபரில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ஆஃபர்னே சொல்லலாம். நீங்கள் கார்டு ஆஃபர்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கம்மியாக வாய்ப்பு இருக்குது. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட் ஃபோன் பற்றி பார்க்கலாம். ஃப்ளிப்கார்ட்டில் 5வது ஃபோன் என்ன ஃபோன்னா iPhone 15. இந்த ஃபோன் வந்து இப்போ ரீசெண்டாக தான் லான்ச் பண்ணாங்க. ஒரு சூப்பரான ஃபோனே சொல்லலாம். iPhone 15லேயே வந்து டைனாமிக் ஏரியாலாம் கொண்டு வந்தாங்க. பார்க்க நல்லாவே இருந்துச்சு. இந்த ஃபோனை வந்து ஒரு சூப்பரான ஆஃபர் கொண்டு வர போகிறாங்க. இந்த ஆஃபருக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த ஃபோனோட ஸ்பெக்ஸ் பற்றி பார்த்துடலாம். இந்த ஃபோன் உங்களுக்கு அதே மாதிரி 6.1 இன்ச்சுக்கான ஒரு சூப்பர் ரெட்டினா டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. A16 பயோனிக் சிப்செட் கொடுத்துருக்காங்க. 48+12 மெகாபிக்சலுக்கான ஒரு ரியர் கேமரா, 12 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா. இந்த ஃபோனில் உங்களுக்கு வந்து சூப்பரான கேமராஸ் இருக்குது, சூப்பரான ப்ராசர் இருக்குது, நல்ல ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதே ஃபோன் நீங்கள் இப்போ வாங்குறாங்கன்னா 75,000 rupees நீங்கள் பே பண்ணி வாங்க வேண்டியதாக இருக்கும். பட் நீங்கள் அதே ப்ரைஸ் ஆஃபரில் வாங்கிங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 rupees கம்மி பண்ணி உங்களுக்கு வந்து 65,000 வந்து 68,000 வரும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் கார்டு ஆஃபர்லாம் யூஸ் பண்ணிங்க, இந்த ஆஃபர் கண்டிப்பாக கிடைக்கும். அதையும் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. நல்ல ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. iPhone 14 சரி 15 சரி நல்ல ஆஃபரில் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் வந்து 5 ஃபோன் பார்த்துருப்போம். இந்த 5 ஃபோனுக்கு மட்டும்தான் ஆஃபர்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இன்னும் ஏகப்பட்ட ஃபோனுக்கு ஆஃபர் இருக்குது. பட் அந்த ஃபோன்ஸ்க்குலாம் வந்து அவ்வளோ பெரிய டீல் கொடுக்கல. ரொம்ப ஒரு 1000-2000 தான் கம்மி பண்ணியிருக்காங்க. இப்போ நான் சொன்ன 5 ஃபோன் தான் வந்து ஒரு நல்ல ஒரு டீல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதான் வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஃபோனுக்கும் வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம கால் பண்ணுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். கண்டிப்பாக வீடியோ போட்டு ட்ரை பண்ணுறேன். இந்த ஆஃபரில் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 ஃபோன் வந்து உங்களுக்கு வந்து புதுசாக லான்ச் ஆக போகுது. அந்த ஃபோன் என்னன்னு பார்த்துலாம். ஃப்ளிப்கார்ட்டில் ஃபர்ஸ்ட் ஃபோன் வந்து Note 13 சீரிஸ் லான்ச் பண்ண போகிறாங்க. X100 சீரிஸ், Poco X6 சீரிஸ், Reno 11 சீரிஸ், Infinix Smart 8 சீரிஸ் வரப்போகுது, Galaxy S24 சீரிஸ் வரப்போகுது, கூட வந்து Moto G34. இந்த ஃபோன்ஸ் எல்லாமே வந்து இந்த ஃப்ளிப்கார்ட் ஆஃபரில் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதுவும் வந்து மென்ஷன் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஃபைனலாக ஃப்ளிப்கார்ட் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து அமேசானில் போக போகிறோம். அமேசானில் வந்து ஏகப்பட்ட ஃபோன்ஸ் இருக்குது. பட் நான் வந்து எல்லா ஃபோன் சொல்ல போகிறது கிடையாது. அதுலேயும் வந்து எந்த ஃபோனுக்கு வந்து சூப்பரான ஆஃபர் கொடுத்துருக்காங்களோ அந்த ஃபோனை சொல்ல போகிறேன். அதில் முதல் ஃபோன் வந்து iPhone 13. இந்த ஃபோன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் முன்னாடி லான்ச் ஆச்சு. ஒரு சூப்பரான ஃபோனே சொல்லலாம். இப்போயும் அந்த ஃபோன் வந்து ரொம்ப ஹிட்டாகவே ஆகிட்டு அந்த ஃபோனுக்கு குயிக்கான ஸ்பெக்ஸ் பற்றி பார்த்துடலாம். இந்த ஃபோனில் உங்களுக்கு வந்து 6.1 இன்ச்சுக்கான ஒரு சூப்பர் ரெட்டினா டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. A15 பயோனிக்கான சிப்செட்டும் இருக்குது. 12+12 மெகாபிக்சலுக்கான ஒரு ரியர் கேமரா, 12 மெகாபிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா. இந்த ஃபோன் நீங்கள் இப்போ வாங்குறாதீங்கன்னா 53,000 நீங்கள் வாங்க வேண்டியதாக இருக்கும். பட் நீங்கள் ஆஃபரில் வாங்கினீங்கன்னா 49,000 நீங்கள் வாங்கிக்கலாம். அவ்வளோ கம்மியாக கொடுக்குறாங்க. பட் நீங்கள் வந்து கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோவே கிடைக்கும். அந்த ஃபோன் நீங்கள் வாங்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போட்டு iPhone 14 நீங்கள் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கிக்கலாம். ஏன்னா வந்து 13 வாங்குறதுக்கு பதிலாக நீங்கள் 14 வாங்கிக்கலாம். கொஞ்சம் அமௌண்ட் தான் வந்து இன்க்ரீஸ் ஆகும். பட் நீங்கள் வந்து ஒரு பழைய ஃபோன் iPhone 13 வாங்குறதுக்கு ஒரு புது ஃபோன் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா iPhone 14 வாங்கிக்கலாம். அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து 2வது ஃபோன் பற்றி பார்க்க போகிறோம். என்ன ஃபோன்னா சாம்சங் வந்து அமேசானில் அவங்களுடைய S23க்கு வந்து ஆஃபர் கொடுக்க போகிறாங்க. என்ன ஆஃபர் பார்க்க பண்ணி இந்த ஃபோனோட ஸ்பெக் பற்றி பார்த்துலாம். இந்த ஃபோன் அவங்களுக்கு வந்து 6.1 இன்ச்சுக்கான ஒரு ஃபுல் HD+ AMOLED டிஸ்பிளே வரப்போகுது. Snapdragon 8 Gen 2க்கான ப்ராசர் மற்றும் 50+10+12 மெகாபிக்சலுக்கான ஒரு ரியர் கேமரா, கூட 12 மெகாபிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமராவும் இருக்குது. இந்த ஃபோன் உங்களுக்கு வந்து 3900 mAh பேட்டரியும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் நீங்கள் இப்போ வாங்குறாங்கன்னா 65,000 rupees நீங்கள் பே பண்ணி வாங்க வேண்டியதாக இருக்கும். பட் நீங்கள் ஆஃபரில் வாங்கினீங்கன்னா ஃப்ளாட்டாக 10,000 rupees கம்மியாகி 55,000 இந்த ஃபோன் தர போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் நீங்கள் கார்டு ஆஃபர்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்க போகுது. அந்த மாதிரி ஆஃபரும் இந்த ஃபோனில் இருக்குது. இந்த ஃபோனை வந்து ஒரு சூப்பரான ஃபோனே சொல்லலாம். உங்களுக்கு வந்து நல்ல ஒரு காம்பாக்டான ஃபோன் தர போகிறாங்க. பட் இந்த ஃபோனில் என்ன இஷ்யூனா சில பேருக்கு வந்து ஹீட்டிங் இஷ்யூ கண்டிப்பாக இருக்கக்கூடிய வந்து பேட்டரி வந்து ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது. ரொம்ப ஆவரேஜாக தான் இருக்க போது. இந்த 2 தான் இந்த ஃபோனோட டிஸ்அட்வான்டேஜ். அதுவும் ஓகேன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. நல்ல ஃபோனே சொல்லலாம். இப்போ நான் அமேசானில் 3வது ஆஃபர் பற்றி பார்க்கலாம். என்ன ஃபோன்னா OnePlus 11R. இந்த ஃபோனுக்கு வந்து ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் தர போகிறாங்க. என்ன ஆஃபர் பார்க்க முடியாது மறக்காம இந்த ஃபோனோட ஸ்பெக்ஸ் பற்றி பார்த்துலாம். இந்த ஃபோன் உங்களுக்கு வந்து 6.7 இன்ச்சுக்கான ஒரு AMOLED டிஸ்பிளே, Snapdragon 8+ Gen 1க்கான ப்ராசர் கொடுத்துருக்காங்க. 50 மெகாபிக்சலுக்கான ஒரு ரியர் கேமரா, 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமராவும் இருக்குது. இந்த ஃபோன் உங்களுக்கு வந்து 5000 mAhக்கான மேசிவ் பேட்டரியும் இருக்குது. இந்த ஃபோன் நீங்கள் இப்போ வாங்குறாங்கன்னா 40,000 rupees நீங்கள் பே பண்ணி வாங்க வேண்டியதாக இருக்கும். பட் நீங்கள் அதே ஆஃபரில் வாங்கினீங்கன்னா ரொம்ப பெரிய ஆஃபர்லாம் இல்லை. 1000 rupees கம்மி பண்ணி 39,000 தராங்க. ரொம்ப பெரிய ஆஃபர்லாம் இல்லை. பட் நல்ல ஃபோனே சொல்லலாம். நல்ல ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ப்ராசர் நல்லாயிருக்கும், கேமரா நல்லாயிருக்கும், பேட்டரி நல்லாயிருக்கும், எல்லாமே சூப்பராக கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசி ஃபோன் பற்றி பார்க்கலாம். என்ன ஃபோன்னா iQ C7 Pro. இந்த ஃபோன் நீங்கள் அமேசானில் வாங்குறாங்கன்னா இப்போ வாங்குறாங்கன்னா 27,000 rupees நீங்கள் பே பண்ணி வாங்க வேண்டியதாக இருக்கும். பட் நீங்கள் ஆஃபரில் வாங்கினீங்கன்னா ஃப்ளாட் 5,000 rupees கம்மி பண்ணி 22,000 rupees நீங்கள் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி சூப்பரான ஆஃபர் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் யாருக்கெல்லாம் செட் ஆகும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கர்வ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. நல்ல டிஸ்பிளே சூப்பராக இருக்க போதே கூட வந்து கேமிங்கும் இந்த ஃபோன் சூப்பராகவே இருக்குது. நல்ல ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக தரப்போகுது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து
வந்து அமேசான்லேயும் சரி ஃப்ளிப்கார்ட்லேயும் சரி ஒரு சேல் வரப்போகுது. அந்த சேலில் வந்து என்னென்ன ஃபோன்ஸ் வாங்கலாம்னு சொல்லி உங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. இவ்வளோ தான் சேல் வரப்போதான் கேட்டிங்கன்னா, இல்லை இன்னும் மேகப்பட்ட சேல் வரப்போகுது. அந்த ஃபோன்லாம் வந்து அவ்வளோ பெரிய டீல்லாம் கொடுக்கல, இந்த ஃபோன் தான் டீல் கொடுத்துருக்காங்க. கூடவே இந்த ஃபோன் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன், மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடுறாங்க, கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. வீடியோ படித்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஃபோன் வாங்க பிளான் பண்ணாங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். கூட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போகிற மாதிரி சூப்பரான வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்டு முடியும். மீண்டும் உங்களுக்கு இதே மாதிரி அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.